நம்ம சமயத்தில் பாருங்கோ 3 வகையாக பிரிச்சிருக்கா பக்தியை. இப்போ தமிழில் பக்தி என்பது சமஸ்கிருத சொல். தமிழில் சொல்லணும்னா ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிலையான மனதோடு. இப்போ ஒரு சாயந்தரம் இப்போ 1 மணி நேரம் நம்ம இப்போ இணைஞ்சிருக்கோம் இல்லையா, இது என்னென்னு சொல்லலாம், நாம் பக்தி செய்கின்றோம். ஒரு மணி நேரம் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா அதற்கு பக்தி அப்படின்னு பேர். இதையே ஒரு வாரத்திற்கோ ஒரு 6 நாள் கந்தசஷ்டி விரதம்னு சொல்கிறோன்னு வைங்க, ஒரு 6 நாள் இல்லைனா இப்போ கார்த்திகை மாதம் பிறக்கிறது, அப்போது ஐயப்பனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விரதம் இருப்போம் நம்ம. அப்போது அந்த 1 மணி நேரத்திற்கு ஒரு நிலையான மனதை கொஞ்சம் நீட்டிச்சோன்னு வைங்க, ஒரு 7 நாளைக்கோ 6 நாளைக்கோ 48 நாளைக்கோ நீட்டிச்சோம் அப்படின்னா அதற்கு விரதம் அப்படின்னு பேர். நமக்கு என்ன தெரியும், அந்த விரதத்தையே நாம் வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்கும் பொழுது அதற்கு தவம் என்று பெயர். அப்போ கொஞ்ச நேரம் பண்ணால் அதற்கு பக்தின்னு பேர், ஒரு சில நாட்களுக்கு பண்ணால் அதற்கு விரதம்னு பேர். அதையே நம் வாழ்நாள் சங்கல்பமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு தவம் என்று பெயர். இப்போ அதுக்கும் தேவராய சுவாமிகள் பாருங்கோ, அதை கொண்டு அழகாக இங்கே இந்த 3 வரியில் நிறுத்திடுறார். இந்த இவ்வளோ பெரிய அம்சத்தை கொண்டு நிறுத்துறார்.